வாரத்துக்கு உண்டான லவ் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1 இல்லைன்னா நம்பர் 2 இதை நினச்சிட்டு உங்களோட பார்ட்னரை உங்களோட மைண்டில் நினச்சிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கலர்ஃபுல்லான ஹார்ட்டின் டைப் பண்ணுங்கள் உங்களோட பார்ட்னரை நினச்சி. இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். உங்களோட பார்ட்னருக்கு நீங்கள் அவங்க கூட இருக்கிறது அவங்களுக்கு அந்த டேயவே வந்து பிரைட்டர் ஆக்குது. நீங்கள் காலையில் ஒரு சின்ன குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிரைட்டான டே வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்து எந்த எதிர்பார்க்கப்போ நீங்கள் பண்ணாதீங்க, ஏன் மெசேஜ் அனுப்பலை, ஏன் கால் பண்ணலை அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே நல்ல பாண்டிங் இருக்குது. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்க அந்த பாண்டிங் நல்லா இருக்குது. அவங்களோட டைம், அவங்களோட வேலை, அவங்களோட டார்கெட் அச்சீவ் பண்ணணும். அதனால உங்களுக்கு கால் பண்ணாமல் மெசேஜ் பண்ணாமல் மிஸ் பண்ணிடலாமே தவிர அவங்க வந்து உங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை வச்சு எந்த பிரச்சனையும் உங்கள் 2 பேருக்குள்ளே பண்ணாமல் இருந்துட்டா இந்த லவ் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேங்க்யூ. நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உங்களோட பார்ட்னர் தான் உங்களோட பார்ட்னருக்கு நீங்கள் தான் இந்த உலகத்திலே பேரழகி பேரழகன். எப்படி நீங்கள் வந்து மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி அவங்களோட பார்ட்னருக்கு தான் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக தெரியுறாங்க. அவங்கள வந்து அவங்களோட சிரிப்புனாலேயே இவங்க ரொம்ப அட்ராக்ட் ஆகிருக்காங்க இவங்களோட லைஃப்பில். என்றைக்குமே நீங்களே பேசலை அப்படின்னா கூட உங்களோட சிரிப்பை அவங்க மனசில் நினச்சாலே திருப்பி வந்து உங்ககிட்ட பேசிடுவாங்க. உங்களோட லைஃப்பில் இருக்க சில பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த டைம் பீரியடில் ஒரு கிளாரிட்டி கிடைச்சி ஒரு சொல்யூஷன் கிடைச்சி திருப்பி வந்து நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிரச்சனையை திருப்பி பேச வேண்டாம், அரைச்சமாகவே அரைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டை வந்து உங்களோட பார்ட்னர் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் நடந்து போகிற விதமும் அவங்களோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரியே போகிறீங்க அப்படின்னா உங்களோட லவ் லைஃப் ரொம்ப பெட்டராக இருக்கும். பழைய விஷயங்களை திருப்பி பேசாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேங்க்யூ.